ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன்ராஜ் ஐஏஎஸ் அகாடமி திருமங்கலம். இப்போது நம்ம தமிழில் டாபிக் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோட ஷெட்யூலில் 3வது பார்ட். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்ட் 1ல் நம்ம என்ன பார்த்துருந்தோன்னா, தமிழில் பார்ட் சியில் இருக்கக்கூடிய சாப்டரில் 1லேருந்து 5th சாப்டர் பார்த்துருந்தோம். தென் செகண்ட் இந்த டெஸ்ட் ஷெட்யூல் மாடலில் நமக்கு பார்த்தோன்னா பார்ட் பியில் 1லேருந்து 5 வரைக்கும் முடிச்சிருந்தோம். இப்போது 3வது பார்ட்டாக போயிட்டுருக்கு. அதில் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் சிலபஸில் தமிழில் பார்ட் சியில் இந்த நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 6வது சாப்டர்லேருந்து 10வது சாப்டர் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம். என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வியாழக்கிழமைக்கு உண்டான டாபிக் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருந்தோன்னா, பகுதி 9 பகுதி 10 அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக கொடுத்துருந்தோம்ல. ஸோ இன்றைக்கி டெஸ்ட்டில் 9 மற்றும் 10 இந்த 2 டாப்பிக்குமே நமக்கு இன்றைக்கி டெஸ்ட்லேயே நம்ம பார்த்துட்டு போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த காலையில் 25 ஏப்ரல் 2024 அன்றைக்கி தேர்ஸ்டே அன்றைக்கி காலையில் 6 மணி 6 AM ப்ளே ஆகக்கூடிய இந்த வீடியோலையே நம்ம பகுதி ஈயில் இருக்கக்கூடிய சாப்டரும் தென் பகுதி ஈயில் 9 and 10 2 சாப்டருடைய கண்டென்ட்டுமே இப்போயே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, இதுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு நான் முன்னவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு இப்போ தான் நான் இந்த வீடியோ நான் பார்த்துட்ருக்கேன், இப்போ தான் நான் இந்த மாதிரி டாபிக் வைஸ் இருக்கிறதே நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 9, 10 என்ன சாப்டர் கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு, இது நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் படித்து முடிச்சுட்டு கூட இந்த வீடியோ நீங்கள் மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இந்த 9வது சாப்டர் 10வது சாப்டரில் மறைமலை அடிகள், பரிதி மற்கலைஞர், நாமு வேங்கடசாமி நாட்டா, ராபி சேதுப்பிள்ளை, திருவிகா, தென் வையாபுரி, தென் தனிநாயகம் அடிகள், செய்குதம்பி பாவலர், இவங்க எல்லாமே கவர் ஆகிருக்கும். தென் ஊவேசா, தேப்போ, மீனாட்சி சுந்தரனார், லக்குவனார், இவங்களுடைய பணிகள் எல்லாமே கவர் ஆகிருக்கும். சரிங்களா? இதுக்கு நீங்கள் சமச்சீர் புக்கில் என்னென்ன கண்டென்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓல்டு புக்கை எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு 10th ஓல்டு புக்கில் ஒரு லெசன் இருக்குது. சரிங்களா? ஸோ 10th ஓல்டு புக்கில் ஒரு லெசன் இருக்குது. 10th ஓல்டு புக்கில் என்ன லெசன் இருக்குன்னா, பரிதிமார் கலைஞரை பற்றி இருக்கும். சரிங்களா? 10th ஓல்டு புக்கில் இந்த பரிதிமார் கலைஞரை பற்றி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ஒரு இம்பார்ட்டண்டான லெசன். அதே 10th ஓல்டு புக்கில் அயோத்திதாசரை பற்றி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அவங்களும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதே 10th ஓல்டு புக்கில் அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணைப்பாடம் கொடுத்துருப்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. தென் 11th ஓல்டு புக்கில் ரொம்ப முக்கியமான கண்டென்ட் மூவா பற்றின கண்டென்ட் ஒன்று இருக்குது. 11th ஓல்டு புக்கில் மூவா பற்றின கண்டென்ட் நமக்கு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கேட்டகரிக்கு கீழே தான் அதெல்லாம் வருவாங்க. ஓகேவா? 11th ஓல்டு புக்கில் மூவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் இருக்கும், ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடம் படிச்சுக்கோங்க. தென் அதே மாதிரி அதே 11th ஓல்டு புக்கில் மாப்போசி பற்றின ஒரு கண்டென்ட், அதாவது கம்பனுக்கு பாராட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். சரிங்களா? கம்பனுக்கு பாராட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடமும் நம்ம படிச்சுக்கணும். தென் அதே மாதிரி 11th இருக்கக்கூடிய இன்னொரு கண்டென்ட்டு கல்வியே அழியா செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமலை அடிகளுடைய கண்டென்ட் இருக்கும். சரிங்களா? என்னதுன்னா, கல்வியே அழியா செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு 11th கொஞ்சம் நிறையாவே இருக்கும். எல்லாமே நம்ம பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தென் அதே மாதிரி 11th ஓல்டில் வீரச்சுவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். 11th ஓல்டில் வீரச்சுவை அப்படின்னு சொல்லிட்டு நாமுவை பற்றின ஒரு கண்டென்ட் இருக்கும். அந்த லெசனும் நம்ம படிச்சிருக்கணும். தென் அது போக ராபி சேதுப்பிள்ளையை பற்றின அதே 11th ஓல்டு புக்கில் காலத்தி வேடனும் கங்கை வேடனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். சரிங்களா? காலத்தி வேடனும் கங்கை வேடனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அதுவும் நம்ம 11th புக்கில் படிக்க வேண்டிய பாடம் தான். தென் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு 11th புக்கில் இன்னொன்று இருக்கும். அதனுடைய ஆசிரியர் யாருன்னா தேப்போ, மீனாட்சி சுந்தரனார். அவங்கள பற்றின கண்டென்ட் நமக்கு கொடுத்துருப்பாங்க 11th ஓல்டு புக்லேயே. தென் அது போக இதெல்லாம் 11th படிச்சிருக்கணும். 12th நமக்கு பார்த்தோன்னா ஓல்டு புக்கில் தான். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஓல்டு புக். ஓகேவா? ஸோ ஓல்டு புக்கில் நமக்கு உரைநடை பகுதியில் 12th உயர்தனி செம்மொழி அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடம் நம்ம படிச்சிருக்கணும். உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு 12th ஓல்டு புக்கில் படிச்சிருக்கணும். தென் அதே 12th ஓல்டு புக்கில் மனிதர் வாழ்க அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடம் படிச்சிருக்கணும். அதோட ஆசிரியர் மூவா கொடுத்துருப்பாங்க. தென் அதுக்கடுத்து அதே 12th நமக்கு பார்த்தோன்னா சிறப்பு தமிழ் ஒரு புக் இருக்குல்ல, அதில் உரைநடை பகுதியில் பரம்பரை குணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா? பரம்பரை குணம் அப்படின்னு சொல்லிட்டு ஊவேசா பற்றின நூல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்.
இருக்கும், அது நம்ம வந்து படிச்சிருக்கணும். ஸோ ஓல்டு புக்கில் நிறையா கண்டென்ட் இது நம்ம படித்தே ஆகணும். சரிங்களா? இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே ஓல்டு புக்கில் கவர் ஆகக்கூடிய கண்டென்ட்டு. நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் 7th நியூ புக்கில் ஃபஸ்ட்டு கப்பலோட்டிய தமிழன் ஒன்று இருக்கும். சரிங்களா? நியூ புக்கில் 7th கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். தென் அதே மாதிரி 8th புக்கை பொறுத்த வரைக்கும் அயோத்திதாசரினுடைய சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அயோத்திதாசனினுடைய சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு பாடம் இருக்கும், படிச்சிருக்கணும். தென் 9th புக்கை பொறுத்த வரைக்கும் 9th நியூ புக்கில் விரிவாகும் ஆளுமை அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். விரிவாகும் ஆளுமை அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடம் படிச்சிருக்கணும். தென் 9th நியூலே வந்து அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடம் படிச்சிருக்கணும். தென் அது போக 10th நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு லெசன் சிற்றகள் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் படிச்சிருக்கணும். அதில் மாப்போசி பற்றின விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. தென் அதுக்கடுத்து ஏர் புதிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் படிச்சிருக்கணும். 10th ஏர் புதிதா அப்படின்னு ஒரு பாடம் நம்ம வந்து படிச்சிருக்கணும். இந்த டாபிக் கவர் பண்ணணும்னா 11th நியூ புக்லேயே நமக்கு வந்து லெசன் இருக்குது. ஸோ 11th நியூ புக்கோட பேஜ் நம்பரில் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டே நமக்கு ஒரு லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதாவது மயில சீனி வேங்கடசாமி பற்றின ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, திருவிக்கா பற்றின கண்டென்ட்டும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது ரெண்டையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் படிச்சிருக்கணும், ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. தென் அது போக 12th நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு லெசன்ஸ் இருக்குது. அதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆறுமுக நாவலாரை பற்றின ஒரு கண்டென்ட்டும், பரிதிமார் கலைஞரை பற்றின கண்டென்ட்டு, மறைமலடிகளை பற்றின கண்டென்ட்டு, இது எல்லாமே நமக்கு வந்து 12th நியூ புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 12th நியூ புக்கோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தோன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் 20ல் ஒரு போர்ஷனை பற்றி கொடுத்துருப்பாங்க, பேஜ் நம்பர் 20ல் ஆறுமுக நாவலர் பற்றி கொடுத்துருப்பாங்க. தென் பேஜ் நம்பர் 69ல் பரிதிமார் கலைஞர் பற்றி கொடுத்துருப்பாங்க, பேஜ் நம்பர் 69ல் பேஜ் நம்பர் 102ல் மறைமலடிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. தென் பேஜ் நம்பர் 126ல் 12th நியூ புக்கில் சொல்ல வரேன், அதில் வந்து சோமசுந்தர பாரதியார் பற்றி கொடுத்துருப்பாங்க. தென் பேஜ் நம்பர் 184 நமக்கு ராசமாணிக்கனாரை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 184ல் ராசமாணிக்கனாரை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதையும் தாண்டி நமக்கு வந்து பார்த்தோன்னா 8வது இயல் பேஜ் நம்பர் 189ல் எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த லெசனை படிச்சிருக்கணும். தென் அது போக பேஜ் நம்பர் 190ல் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நமது அடையாளங்களை மீட்டவர் அப்படின்னு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க, அந்த பாடம் நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து படிச்சிருக்கணும். பேஜ் நம்பர் 195ல் 12th நியூ புக்கில் இருக்கக்கூடிய லெசன் முகம் அப்படின்னு சொல்லிட்டு சுகந்தி சுப்பிரமணியனுடைய ஒரு கண்டென்ட் இருக்குது, எழுதியிருக்க படிச்சிருக்கணும். 196வது பேஜில் ரட்சணிய யாத்திரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அது போக வேறு என்ன இருக்குன்னா பேஜ் நம்பர் 200ல் இருக்கக்கூடிய சிறுபான்ற்று அப்படிங்கிறத படிச்சிருக்கணும். ஓகேவா? தென் அவ்வளோதான்ப்பா. இந்த லெசன்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே நமக்கு வந்து 12th நம்ம சொல்லக்கூடிய கண்டென்ட் கவர் ஆகிடும். தென் அதே மாதிரி பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஊவேசாவினுடைய ஒரு பாடம் இருக்குது, அதையும் நம்ம வந்து படிச்சிருக்கணும். சரியா? சரி, ஓகே. இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த பேஜில் நம்ம டாப்பிக்கில் 9வது சாப்டரும் 10வது சாப்டரும் நம்ம வந்து தெளிவாக நம்ம வந்து படிச்சிருக்க முடியும். சரியா? நீங்கள் முன்னாடி படிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு இது ரிவிஷன் பர்பஸ்க்காக தான். ஒரு வேளை இதில் ஏதாவது ஒரு சில சாப்டரை நீங்கள் விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த சாப்டர் திரும்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. இப்போ நம்ம வந்து மெயினான கொஸ்டினுக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே, அதாவது இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பாடங்கள் எல்லாமே நீங்கள் முன்னாடியே படிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் கேட்கக்கூடிய இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து தெளிவாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ 8 நிமிஷம் நான் வேர் டு ஸ்டடி மட்டுமே நான் சொல்லியிருக்கேன், இனிமேல் பரவாயில்ல. ஸோ வீடியோவை நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வேளை நான் இந்த வீடியோவில் சொல்ல வேணாம், நான் தனியாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாலுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். சரியா? சரி, தலைப்பு 9 மற்றும் தலைப்பு 10ல் இருக்கக்கூடிய சாப்டர். ஸோ முதல் கேள்வி, தமிழ் பயிலக்கூடிய ஆர்வம் மிக்க மாணவர்களுக்கு தமிழ் கற்பிப்பதுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் என பெயரிட்டு அழைத்தவர் யார்? தமிழ் பயிலக்கூடிய ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர்கள் என பெயரிட்டு அழைத்த நபர் யார்? சரியான பதில் பரிதிமார் கலைஞர். சரியான பதில் என்னது? பரிதிமார் கலைஞர். செகண்ட் கொஸ்டின், மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை ஏற்படுத்திய நபர் யார்? மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை ஏற்படுத்திய நபர். ஸோ பாஸ்கர சேதுபதியினுடைய தலைமையில், யாரினுடைய தலைமையில்? பாஸ்கர சேதுபதியினுடைய தலைமையில், பாண்டித்துறையினுடைய மேற்பார்வையில் பரிதிமார் கலைஞர், உவே சாமிநாதர், ராகவனார் ஆகிய பேராசிரியர்களுடைய துணையுடன் இது நிறுவப்பட்டது. யார்? பரிதிமார் கலைஞர் ஒரு போர்ஷன்,
பரிதிமார் கலைஞர் இருப்பார். அது போக ஊவேசா, அது போக ஊவேசா. தென் அது போக இன்னொரு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராகவனார். யார்? ராகவனார். இவங்களுடைய முழு தூண்டுதல்னாலையும் இவங்களுடைய முயற்சியினாலையும் தான் நமக்கு மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கும். 3வது கேள்வி, பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி எனும் சிறப்பு பட்டத்தை வழங்கிய நபர் யார்? சரியான பதில் சி வை தாமோதரனார். சி வை தாமோதரனார். தென் அடுத்த கேள்வி, பரிதிமார் கலைஞர் தனது இயற்பெயரான சூரிய நாராயண சாஸ்திரி என்பதை எந்த நூலில் மாற்றினார்? எந்த நூலில் மாற்றினார்? சரியான பதில் தனி பாசுர தொகை. தனி பாசுர தொகை. 5வது கேள்வி, பரிதிமார் கலைஞர் இயற்றிய நற்றமிழ் நாடகங்கள் எவை? பரிதிமார் கலைஞர் இயற்றிய நற்றமிழ் நாடகங்கள் எவை? சரியான பதில் ரூபாவதி கலாவதி. ரூபாவதி கலாவதி. தென் அடுத்த கேள்வி, கேள்வி எண் 6, மு.சி. பூர்ணலிங்கம் தொடங்கி வைத்த எந்த இதழை பரிதிமார் கலைஞர் நடத்தினார்? சரியான பதில் ஞானபோதினி. சரியான பதில் ஞானபோதினி. காத்தவராயன் அவர்கள் வெளியிட்ட இதழ் என்ன இதழ்? காத்தவராயன். புதன்கிழமை 4 பக்கங்களுடன் வரக்கூடியது. ஸோ அயோத்திதாசர் பின்னாடி, அதாவது ஒரு பைசா தமிழன் அவர்கள் வெளியிட்ட இதழ் அப்படிங்கிறது ஒரு பைசா தமிழன். ஒரு பைசா தமிழன். சென்னையில் முக்கியமான 5 இடங்களில் ஆல்காட் பஞ்சமர் பள்ளிகள் என தலித்களுக்கு இலவச பள்ளியை நிறுவியனவர் யார்? 8. சரியான பதில் அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர். இதன் அடுத்த கேள்வி, கேள்வி எண் 9, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே, அதாவது உங்களுடைய தர்மமும் கருமமுமே உங்களை காக்கும் என கூறிய நபர் யார்? சரியான பதில் அயோத்திதாச பண்டிதர். சரியான பதில் என்ன? அயோத்திதாச பண்டிதர். பேஜ் நம்பர் 52ல் இருக்கக்கூடியது. ஸோ அதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பேராகிராஃபை ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானதுன்னு கொடுத்துருக்காங்க அந்த பேராகிராஃபில். தென் அடுத்த கேள்வி, சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என மார்த்தட்டி கூறியவர் யார்? சரியான பதில் பால கங்காதர திலகர். பால கங்காதர திலகர். கொஸ்டின் நம்பர் 11, வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குவதும் என்போம் என பாட்டிசைத்த நபர் யார்? சரியான பதில் பாரதியார். சரியான பதில் பாரதியார். இதன் அடுத்த கேள்வி, சுதேச கப்பல் கம்பெனியை உருவாக்கியவர் யார்? சுதேச கப்பல் கம்பெனியை உருவாக்கிய நபர் யார்? சரியான பதில் வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார். 13, சிதம்பரனாரினுடைய பிரசங்கத்தையும் பாரதியாரினுடைய பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறும் என கூறிய நபர் யார்? சரியான பதில் நீதிபதி பின்ஹே. நீதிபதி பின்ஹே. இதன் அடுத்த கேள்வி, வ.உ. சிதம்பரனார் மொழிபெயர்த்த ஆங்கில நூல் எது? வ.உ. சிதம்பரனார் மொழிபெயர்த்த ஆங்கில நூல் எது? ஆலனினுடைய நூல். ஆலனின் நூல் மனம் போல் வாழ்வு. எது? மனம் போல் வாழ்வு அப்படிங்கிறது தான். தென் அடுத்த கேள்வி, டேஸ் படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், டேஸ் கற்று என் இன்னல்களை எல்லாம் வென்றேன் என வ.உ.சி. எவற்றை கூறினார்? எதை படித்து தொல்லைகள் நீங்கினார் அப்படின்னா தொல்காப்பியம்.
தொல்லைகள் இவருக்கு எதை படிக்கும்போது நீங்குச்சு? தொல்காப்பியம் படிக்கும்போது. இன்னல்கள் அப்படிங்கிறது இந்நிலை. எதை படிக்கும்போது இன்னல்கள் நீங்குச்சு? இந்நிலை. தென் அடுத்த கேள்வி எண் 16. ராபி சேதுப்பிள்ளை என் நூலின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது? இவரினுடைய எந்த நூல் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது? சரியான பதில் தமிழ் இன்பம். சரியான பதில் தமிழ் இன்பம். ராபி சேதுப்பிள்ளையினுடைய நூல்கள் எது எது? ராபி சேதுப்பிள்ளையினுடைய நூல்கள் ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தென் தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும். ஸோ இதெல்லாம் இவருடைய நூலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் அடுத்த கேள்வி, தந்தை பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் முன்னோடியாக திகழ்ந்த நபர் யார்? செகண்ட் ஆப்ஷன், தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படக்கூடிய நபர் யார்? 18ல் 2 பேருக்கும் முன்னோடியாக விளங்கிய நபர் யாருன்னா அயோத்திதாசர். இருவருக்கும் முன்னோடியாக விளங்கிய நபர் யாரு? அயோத்திதாசர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தினுடைய தந்தை அப்படின்றது அயோத்திதாசரை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படக்கூடிய நபர் இந்த அயோத்திதாச பண்டிதரை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 19, ஒரு பைசா தமிழன் எனும் வார இதழை சென்னையில் எந்த ஆண்டு அயோத்திதாசர் தொடங்கினார்? சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1907. சென்னையில் தொடங்கப்பட்டது 1907. அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் அப்படிங்கிறது எது எது? அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் எது எது? ரொம்ப முக்கியமானது இது, எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. போகர் 700, அகத்தியர் 200, தென் பாலவாகடம், சிமிட்டு, தென் ரத்தின சுருக்கம். இது எல்லாமே இவரினுடைய கண்டென்ட். தென் 21, என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாத்துரையும் ஆவார்கள் என கூறியவர் என்றவர் யார்? சரியான பதில் தந்தை பெரியார். அடுத்த கேள்வி, அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் எது? அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் எது எது? ஸோ இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். புத்தரது ஆதிவேகம் 1, புத்தரது ஆதிவேகம். நெக்ஸ்ட் இந்திரர் தேச சரித்திரம். செகண்ட் என்ன? இந்திரர் தேச சரித்திரம். தென் விவாக விளக்கம். தென் புத்தர் சரித்திரப்பா. இதெல்லாம் இவரினுடையது. தென் அடுத்து திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரினுடைய படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளினுடைய அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியவர் யார்? சரியான பதில் அயோத்திதாசர். இதன் அடுத்த கேள்வி, அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்கவும் 1992 தோற்றுவித்த அமைப்புக்கு என்ன பேரு? சரியான பதில்
ஸோ இதோட இயர் வந்து 8 மாற்றிக்கோங்க, 1900 இல்லை 1800, சரிங்களா? ஸோ அது என்ன அமைப்பு அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இதில் வந்து இயர் மாறி இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு நான் வந்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அந்த இயரை சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், சரியா? சரி, ஓகே. அது என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா திராவிட மகாசன சபை, சரியா? தென் அடுத்து நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்பது யாரினுடைய கூற்று? தென் இது யாரோட கூற்றுனா லத்தீன் புலவர், லத்தீனை சார்ந்த ஒரு புலவர் தெரன்ஸ், லத்தீன் புலவர், சரியா? சரி, அடுத்தது 26வது கேள்வி. குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதை பூட்கையில்லோன் யாக்கை போல என குறிப்பிடக்கூடிய நபர் யார்? இது புறநானூரில் கொடுக்கப்பட்ட ஒன்று. இது யார்? புறநானூரில் இருக்கக்கூடிய ஒன்று. ஆலந்தூர் கிழார். யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆலந்தூர் கிழார். தென் இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என கூறியவர் யார்? என கூறியவர் என்பவர் யார்? சரியான பதில் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். ஆல்பர்ட் ஸ்வைட்சர். இதன் அடுத்த கேள்வி. பிற நாடுகளை குறிக்கும் போது வேற்று நாடு பிற நாடு அன்று குறிக்காது மொழி மாறும் நாடு என்பதை எவ்வாறு குறிக்கப்படுகிறது? எப்படி சொல்றாங்க? மொழி பெயர் தேயம், மொழிபெயர் தேயம். தென் அடுத்து 29. படுதிரை வையம் பாத்திய பண்பே என நிலத்தை பிரித்த முறைகளை கூறுவது எது? சரியான பதில் எந்த நூல் அப்படிங்கிறதான் தொல்காப்பியம். சரியான பதில் தொல்காப்பியம். தென் உலக தமிழ் மாநாடுகள் எங்க எந்த வருஷம் அப்படிங்கிறதான் கொஸ்டின். இயர் வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 66, 68, 70, 74, 81, 87, 89, 95. சரியா? ஸோ இது நமக்கு இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டே ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அது அப்படி நான் சொல்கிறேன், மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கோலாலம்பூர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். தென் அதுக்கடுத்து சென்னை, தென் அதுக்கடுத்து பாரிஸு, தென் அதுக்கடுத்து யாழ்ப்பாணம், தென் அதுக்கடுத்து மதுரை, தென் அதுக்கடுத்து கோலாலம்பூர், தென் மொரீசியஸ், தென் தஞ்சாவூர். மொரீசியஸ் தென் தஞ்சாவூர். இதுதான் நமக்கு வந்து இதில் கேட்டிருக்கக்கூடியதுக்கான ஆன்சர். தென் செம்மொழி மாநாடு எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றது? செம்மொழி மாநாடு 2010 நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு? கோயம்புத்தூரில் நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு? கோயம்புத்தூரில். தென் 32வது கேள்வி. தமிழ் பண்பாடு என்ற இதழ் தொடங்கியவர் யார்? தமிழ் பண்பாடு அப்படிங்கிற இதழை தொடங்கிய நபர் யார்? சரியான பதில் தனி நாயகம் அடிகள். தனிநாயகம் அடிகள். இதன் அடுத்த கேள்வி. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கியதில் இந்த அடிக்கோடிட்ட சொல் எவற்றை குறிப்பிடுகிறது? மாலவன் குன்றம்ங்கிறதும் வேலவன் குன்றம் அப்படிங்கிறதும் எவற்றை சொல்லுது? மாலவன் குன்றம் அப்படிங்கிறது திருப்பதி. இங்கே நமக்கு வேலவன் அப்படிங்கிறது திருத்தணி. வேலவன் அப்படிங்கிறது திருத்தணி. இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து என்றவர் யார்? சரியான பதில் சிலம்பு செல்வர் மா போ சி. சிலம்பு செல்வர் மா போ சி. தென் மா போ சிவஞானத்தினுடைய தன் வரலாற்று நூலினுடைய பெயர் என்ன? அவரினுடைய சுயசரிதை மாதிரி. அதனுடைய நூல் என்னது? எனது போராட்டம். எனது போராட்டம். தென் அடுத்த கேள்வி.
1952 முதல் 54 சட்டமன்ற மேலவை உறுப்பினர், 72 முதல் 78 சட்டமன்ற மேலவை தலைவர், தமிழரசு கழகத்தை தோற்றுவித்தவர். மேற்காணும் கூற்றுகளுக்கு உரிய நபர் யார்? 52லிருந்து 54 வரைக்கும் சட்டமன்றத்தினுடைய மேலவை, செகண்ட் அவை, அதாவது அங்கே எப்படி ராஜ்யசபாவோ அது மாதிரி இங்கே நமக்கு வந்து சட்டமன்றம், சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று சட்ட மேலவைன்னு சொல்லுவோம்ல, அந்த 2வது அவையினுடைய உறுப்பினராக இருந்தவர். தென் 1972லிருந்து 78 வரைக்கும் சட்டமன்ற மேலவையினுடைய தலைவராக இருந்தார். தென் தமிழரசு கழகத்தை தோற்றுவித்தவர் இவர் தான். இந்த கூற்றுக்கெல்லாம் சொந்தக்காரர் யாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியான பதில் மா போ சி. இதன் அடுத்த கேள்வி, 1966 மா போ சியினுடைய எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது? சரியான பதில் எஸ், வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. தென் 38 களப்பிரர் கால தமிழகம் எனும் ஆய்வு நூலை எழுதியவர்? பௌத்தமும் தமிழும் சமணமும் தமிழும் போன்ற நூல்களை இயற்றியவர். இந்த இதெல்லாம் யாரு? சரியான பதில் மயிலை சீனி வேங்கடசாமி. மயிலை சீனி வேங்கடசாமி. மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களுக்கு மதுரை பல்கலைக்கழகம் அளித்த பட்டம் என்ன பட்டம்? சரியான பதில் தமிழ் பேரவை செம்மல். தமிழ் பேரவை செம்மல் 1980. தமிழ் பேரவை செம்மல். இதன் அடுத்த கேள்வி, திருவிக அவர்கள் யாரிடம் தமிழ் பயின்றார்? திருவிக அவர்கள் யாரிடம் தமிழ் பயின்றார்? சரியான பதில் என்ன? நான் கதிரை வேலர். நான் கதிரை வேளார். தென் திருவிகா தமிழோடு சைவ நூல்களையும் சேர்த்து யாரிடம் கற்றார்? சரியான பதில் மயிலை தணிகாசலம். மயிலை தணிகாசலம். தென் தமிழ் தென்றல் திருவிகாவினுடைய நூல்கள். தமிழ் தென்றல் திருவிகாவினுடைய நூல்கள் நிறையா இருக்கும். ஸோ அதை அப்படியே நான் சொல்கிறேன், மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 பெண்ணினுடைய பெருமை. 1 பெண்ணின் பெருமை ஒரு நூல். இன்னொன்று முருகன் அல்லது அழகு. முருகன் அல்லது அழகு. தென் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும். என் கடன் பணி செய்து கிடப்பதே. என் கடன் பணி செய்து கிடப்பதே. தென் சைவ திரவு. தென் சைவ திரவு. தென் இந்தியாவும் விடுதலையும். தென் இந்தியாவும் விடுதலையும். தென் பொதுமை வேட்டல். தென் பொதுமை வேட்டல். இது எல்லாம் இவரினுடைய நூலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதன் அடுத்த கேள்வி, தொழிற்சங்கத்தை தோற்றுவித்து தொழிலாளர்களினுடைய உரிமைக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்ட நபர் யார்? சரியான பதில் திருவிகா. வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்படுபவர் யார்? வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்படக்கூடிய நபர் யார்? சரியான பதில் ஆறுமுக நாவலார். சரியான பதில் ஆறுமுக நாவலார். இதன் அடுத்த கேள்வி, தமது இல்லத்தில் அச்சுக்கூடம் நிறுவி நூல்களை அச்சிட்டவர் யார்? வீட்டில் அச்சுக்கூடங்கள் நிறுவி நூலை அச்சிட்ட நபர் யார்? சரியான பதில் ஆறுமுக நாவலார். தென் ஆறுமுக நாவலாருக்கு திருவாடுதுறை ஆதீனம் வழங்கிய பட்டம் என்ன பட்டம்? சரியான பதில் நாவலார். ஆறுமுக நாவலார். இதன் அடுத்த கேள்வி, பெர்சிவல் பாரதியார் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க உதவியவர் யார்? மொழிபெயர்க்க உதவியவர். இதுக்கும் சேம் ஆறுமுக நாவலார். இதன் அடுத்த கேள்வி, மறைமலை அடிகளினுடைய இயற்பெயர். மறைமலை அடிகளினுடைய இயற்பெயர் என்ன? சுவாமி வேதாச்சலம். சுவாமி வேதாச்சலம்.
இதன் அடுத்த கேள்வி, ஞான சாகரம் என்ற இதழை நடத்தியவர் யார்? ஞான சாகரம் என்ற இதழை நடத்தியவர் யார்? சரியான பதில் மறைமலை அடிகள். சரியான பதில் என்ன? மறைமலை அடிகள். இதன் அடுத்த கேள்வி, மறைமலை அடிகளினுடைய நூல்கள் எது? மறைமலை அடிகளினுடைய நூல்கள் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை. என்னது? முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை. அதே மாதிரி பட்டினப்பாளையினுடைய ஆராய்ச்சியுரை. பட்டினப்பாளையினுடைய ஆராய்ச்சியுரை. தென் சாகுந்தல நாடகம். தென் என்னது? சாகுந்தல நாடகம். தென் மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும். மாணிக்கவாசகரினுடைய வரலாறும் காலமும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? இது எல்லாம் இவரினுடைய நூல்கள் தான். இதனடுத்து வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு ரூ. 100 சம்பளத்தில் வஉசி அழைப்பை ஏற்று சுதேசி கப்பல் நிறுவனத்தினுடைய நிர்வாக பொறுப்பை ஏற்ற நபர் யார்? சரியான பதில் சோமசுந்தர பாரதியார். சரியான பதில் என்ன? சோமசுந்தர பாரதியார். சரியா? இதன் அடுத்த கேள்வி, என்னிடம் 2 சரக்கு கப்பலோடு 3வது ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என வஉசி யாரை குறிப்பிடுகிறார்? எஸ், சேம் மேலே சொன்ன அதே ஆன்சர் தான். சோமசுந்தர பாரதியார். தென் 53 4 ஆப்ஷன் கேட்டுருக்கேனா? எஸ், 4 ஆப்ஷன் 4மே கூற்று. இந்த 4 கூற்றுக்கு சொந்தக்காரர் யாருங்கிறதான் கொஸ்டின். 1, சங்க காலம் தொடங்கி பிற்காலம் வரையில் ஆண்ட சோழர் வரலாற்றை முழுமையாக ஆராய்ந்தவர் அவர்தான். சிந்துவெளி நாகரிகம் பற்றி தமிழில் முதலில் மொஹஞ்சந்தரோ அல்லது சிந்து வெளி நாகரிகம் என்ற நூலை இயற்றியவர் இவர்தான். சோழர் வரலாறு, பல்லவர் வரலாறு, பெரிய புராண ஆராய்ச்சி, தமிழ்நாட்டு வட எல்லை, 10 பாட்டு ஆராய்ச்சி போன்ற நூல்களை எழுதியவர் இவர்தான். 2006 2007 இவரினுடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு நமக்கு ஏற்றுக்கிட்டோம். இந்த கூற்றுக்கெல்லாம் சொந்தக்காரர் யார்? இந்த கூற்றுக்கெல்லாம் சொந்தக்காரர் யார்? சரியான பதில் மா ராசமாணிக்கனார். சரியான பதில் ராசமாணிக்கனார். மா ராசமாணிக்கனார். ரா இல்லை, மா. இதனடுத்து தமிழ் தேனி என புகழப்பட்டவர் யார்? தமிழ் தேனி என புகழப்பட்டவர் யார்? சரியான பதில் மயிலை சீனி வேங்கடசாமி. மயிலை சீனி வேங்கடசாமி. தென் 55 தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூலை இயற்றியவர் யார்? தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூலை இயற்றியவர் யார்? சரியான பதில் தே போ மீனாட்சி சுந்தரனார். மீனாட்சி சுந்தரனார். கவின் கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? சரி, அடுத்து தமிழ் இமயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார்? தமிழ் இமயம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை போற்றுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வா சு பா மாணிக்கம். தென் 57 எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கையை பறைசாற்ற தமிழ் வழி கல்வி இயக்ககம் என்ற அமைப்பை தோற்றுவித்து தமிழ் சுற்றுலா மேற்கொண்ட நபர் யார்? சேம் மேலே சொன்ன சேம் ஆப்ஷன் வா சு பா மாணிக்கம். வா சு பா மாணிக்கம் அப்படிங்கிறதான் சரியான பதில். 58வது கேள்வி, மகாம கோபாத்தியாய திராவிட வித்ய பூஷணம் தாக்ஷிணாத்திய கலாநிதி போன்ற பட்டங்களை பெற்ற நபர் யார்? சரியான பதில் உ வே சா. சரியான பதில் உ வே சாமிநாத. பேஜ் நம்பர் 143 இருக்கும். தென் மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? சரியான பதில் தமிழ் விடு தூது. வினாதல்
வினாயவை விடுத்தல் என்றிவை கடனா கொளினே மடனணி இயக்கும் என வாதம் புரிதல் பற்றி கூறக்கூடிய நூற்பா இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? சரியான பதில் நன்னூல். சரியான பதில் நன்னூல். இதோட இந்த சாப்டர் நமக்கு வந்து கவர் ஆகிடுது. ஸோ இந்த சாப்டர் நம்ம வந்து என்னென்ன டாப்பிக்கு கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா பேஜ் நம்பர் 6 இருக்கா. ஸோ இது எந்தெந்த டாபிக் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து பார்ப்போம். ஸோ நம்மளுடைய இந்த புக்கில் எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும் கண்டென்ட்டை நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஆக்சுவலாக நம்மளுடைய புக்கில் என்ன சாப்டர் நம்ம கொடுத்துருக்கோம்னா டாபிக் வைஸ் சாப்டர் தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து டாப்பிக்கில் எந்த டாபிக் பகுதி ஈயில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்க்குறோம். அதில் எதை பார்த்தோம்? இந்த 2 கண்டென்ட் பார்த்துருக்கோம். அப்படி தானே? எஸ், 40ம் இந்த 41ன்னு கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட். இது 2 நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்கோன்னா, இதுக்கு முன்னாடி 15 வருஷம் கேள்விகளை கேட்கப்பட்ட கேள்விகளை இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு நான் வந்து பிரித்து கொடுத்துறேன். இப்போ எப்படி நம்ம வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் வந்து நம்ம தனியாக மேக் பண்ணி கொடுக்குறோமோ, அது மாதிரி இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகள், அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே தொகுத்து ஒரே கண்டென்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதோட பேஜ் நம்பர் நம்ம வந்து பார்த்தோன்னா இது எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ 2G60 ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ், இங்கேருந்து தான் உரைநடை கண்டென்ட்டில் நம்ம வந்து பார்த்துருக்கோமா, மறைமலை அடிகள், பரிதிமார் கலைஞர், நாமு வேங்கடசாமி நாட்டார், ராபி சேது பிள்ளை, திருவிக்கா வையாபுரி, தனிநாயகம் அடிகள், செய்குதம்பி பாவலர், இவங்களுடைய கண்டென்ட்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த டாப்பிக்கில் மட்டும் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகளை அப்படியே நான் உங்களுக்கு மொத்தமாக தொகுத்து நம்மளுடைய புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்டது. இதில் மொத்தம் ஒரு 24 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. இங்கே வரைக்கும் 24 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த 10வது கண்டென்ட் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த 10வது கண்டென்ட் ஒரு 22 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மட்டுமே நமக்கு 46 கேள்விகள் இந்த ஓல்டு கொஸ்டினில் மட்டுமே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் படிச்சிருக்கூடிய டாப்பிக்கில் நான் கேட்கப்பட்ட கேள்விகளையும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு நம்ம புக்கில் இருக்கக்கூடிய இந்த கேள்விகளையும் நீங்கள் வந்து ஆன்சர் செக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து தரவு பண்ணி பிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதில் பாருங்களேன், வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் என்று கூறிய நபர் யார் அப்படிங்கிறது கொஸ்டின். சொல்லின் செல்வர் என பாராட்டப்பட்டவர் யார்? சிவை. அதில் பாருங்களேன், இந்த சொல்லின் செல்வரை 3 தடவை கேட்டிருக்காங்க. சிவை தாமோதரனார் பரிதிமார் கலைஞர்கள் வழங்கிய பட்டத்தை 4 டைம் கேட்டிருக்காங்க. ஆறுமுக நாவலரை வசன நடைகை வந்த வள்ளலார் என பாடாடியவர் வந்து கிட்டத்தட்ட 6 டைம் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டார் கொடுத்துருக்கிறது எல்லாமே அதை விட ஒரு டைம் எக்ஸ்ட்ராவே நமக்கு வந்து கேள்விகள் கேட்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ அப்படின்றப்போ இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேள்விகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த புத்தகம் வேணும் அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட வந்து பை பண்ணிக்க முடியும். இந்த புக்கோட காஸ்ட்டு உங்களுடைய கொரியர் சார்ஜும் சேர்த்து உங்களுக்கு 300 ரூபாய் தான். ஸோ ஜஸ்ட் 8489637338 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணு புக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் பே பண்ணணும், எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு அது மூலமாக நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். இந்த புக்கில் மொத்த பேஜஸோட கவுண்ட் வந்து 661 பேஜஸ் இருக்குது. இந்த 661 பேஜஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ், சயின்ஸ், சோசியல் இந்த 3 சாப்டர் நம்ம தனித்தனியாக பிரிக்கிறோம். தமிழில் நம்மளுடைய டிஎன்பிஎஸோட அஃபீஷியல் சிலபஸில் எடுத்துக்கிட்ட மட்டும் பார்ட் ஏ இருக்கும், தென் பார்ட் பி இருக்கும், தென் பார்ட் சி இருக்கும். இந்த பார்ட் ஏல இருக்கக்கூடிய 21 கண்டென்ட்டாக இருக்கட்டும், பார்ட் பியில் இருக்கக்கூடிய ஒரு 10 இருக்கட்டும், பார்ட் சியில் இருக்கக்கூடிய 21 சாப்டராக இருக்கட்டும், இந்த மொத்தம் 52 சாப்டருக்குமே நம்ம வந்து தனித்தனியாக உங்களுக்கு நம்ம வந்து ஓல்டு கொஸ்டின் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓல்டு கொஸ்டின் தனித்தனி சாப்டராக பிரித்து 52 சப் ஹெட்டிங்க்கு கீழே ஒவ்வொரு கேள்விகளையும் நம்ம வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கோம். அதில் இப்போ நான் உங்களுக்கு நான் சொன்னது வந்து இந்த 52 சாப்டரில் கவர் ஆகக்கூடிய 2 சாப்டர் மட்டும் தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி மொத்தம் 52 சாப்டரில் தமிழோட கண்டென்ட் கவர் ஆகும். தென் சயின்ஸோட கண்டென்ட், சோசியல் சயின்ஸோட கண்டென்ட் உங்களுக்கு வந்து தனித்தனி டாபிக் வைஸாக கவர் ஆகும். சரிங்களா? அந்த டாபிக் வைஸ் கவர் ஆகக்கூடிய கண்டென்ட் இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு அப்படியே நீங்கள் பேஜில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஜஸ்ட் ஃபஸ்ட் பேஜ் நான் போய்க்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட் பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து நம்மளுடைய புக்கில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் பேஜ். ஸோ அதில் பார்ட் ஏல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை உங்களுக்கு வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கேன். ஸோ பேஜ் நம்பர் இது எல்லாமே சைடில் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்தந்த பேஜில். தென் பார்ட் பியில் இருக்கக்கூடிய கண்டென்ட் கொடுத்துருக்கேன். தென் பார்ட் சியில் இருக்கக்கூடிய கண்டென்ட் கொடுத்துருக்கேன். தென் அதையும் தாண்டி நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டியோட கண்டென்ட் பாருங்களேன். ஸோ இந்த பாலிட்டியோட கண்டென்ட்டை உங்களுக்கு தனித்தனியாக அப்படி பிரித்து கொடுத்துருக்கேன். சட்ட திருத்தம் சார்ந்த தனியாக, நபர்கள் சார்ந்த, உரிமை, ஸ்டேட், டிபிஎஸ்பி, கடமை, மத்திய அரசு, மாநில அரசு, நிர்வாகம், ஊழல், நிர்வாக அமைப்பு, வெளியுறவு, அறிமுகம், மொழி, வருடங்கள், இந்த மாதிரி கேள்வியில் உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை சார்ந்த கேள்வி தனியாக, டேக்ஸு, தமிழ்நாடு சுகாதார மேம்பாடு, தென் நிதி சார்ந்தது தனியாக, பெண்கள் சார்ந்தது தனியாக, நபர்கள் சார்ந்தது தனியாக, HTA சார்ந்தது தனியாக, 5 ஆண்டு திட்டங்கள் தனியாக, மின்னாளுகை, கவர்னன்ஸ் சார்ந்த கேள்விகள் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக உங்களுக்கு நான் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். சயின்ஸும் அதே மாதிரி தான். தென் கீழே இருக்கக்கூடிய ஜாகிரஃபி அதே மாதிரி தான். தென் வரலாறு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியும் தென் ஐஎன்எம் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் நம்மளுடைய புத்தகத்தில். ஓல்டு
கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அதாவது 2023 வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கவர் ஆகும். சரிங்களா? ஸோ மொத்தம் 661 பேஜஸ் இருக்குது. இந்த புக்கு நீங்கள் வந்து பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் முன்னமே நான் சொன்ன நம்பர் தான் 8489637338 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து புக் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் வாட்ஸ்அப்பில். அது மூலமாக நீங்கள் புக்கை வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். புக்கோட காஸ்ட்டு 300 rupees தான். அதோடைய கொரியர் சார்ஜும் சேர்த்து தான். ஒருவேளை நான் இந்த புக்கு வாங்கலை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டாபிக்ஸை ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் தனித்தனி வீடியோவாக கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து பார்த்துக்க முடியும். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இதே சாப்டருக்கான கண்டென்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதர்வைஸ் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க. டெலகிராம் சேனலில் நீங்கள் ஆட் ஆகணும் அப்படின்னா TNPSC G2A அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் ஓப்பன் ஆகும். அந்த டெலகிராம் சேனலில் உங்களுக்கு வந்து இந்த சாப்டருக்கு போடப்பட்ட ஓல்டு கொஸ்டின்ஸோட வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவோட லிங்க்கை நான் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நான் வந்து கொடுக்குறேன். அது மூலமாக நீங்கள் வந்து ஓல்டு கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்தர் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்கள் எனி டைம் எப்போ வேணாலும் டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. ஜஸ்ட்டு தமிழன் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா போதும். அது மூலமாக நீங்கள் வந்து எல்லா டெஸ்ட்டும் எழுதி பார்த்துக்க முடியும். ஆல்ரெடி நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணிட்டுக்கூடிய பர்சன் ஒரு இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் டைம் கொடுங்க. ஒரு சில கேள்விகள் அதில் வந்து பார்த்தோன்னா எக்ஸல் சீட்லேருந்து நம்ம சர்வர் சைடு அப்லோட் ஆகும்போது ஒரு சில சின்ன கேள்விகள் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ இந்த 2 days உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நான் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன். எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ கொஞ்சம் ஆல்ரெடி அன்லாக் பண்ணியிருக்கக்கூடிய பர்சன்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த 2 days உங்களுக்கு எல்லா கேள்விகளும் நான் சரி பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்தர் வேறு ஏதாவது டவுட்ஸ் வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ டு ஆல்.